Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பீகார் சட்டசபை தேர்தலோடு சேர்த்து ராஜஸ்தான், ஒடிசா, தெலங்கானா, மிசோரம், ஜார்க்கண்ட், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு சட்டசபை தொகுதி, யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரில் 2 சட்டசபை தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீரின் நக்ரோடா தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் தேவயானி ராணா வெற்றி பெற்றார். அங்குள்ள பட்காம் தொகுதியில் ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சி வேட்பாளர் அகா சையத் முதாசிர் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். மிசோரமின் டம்பா தொகுதியில் மிசோ தேசிய முன்னணி வேட்பாளர் லல்தங்லினா வெற்றி பெற்றார். ஜார்க்கண்டின் கட்சிலா தொகுதியில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வேட்பாளர் சோமேஷ் சந்திர சோரன் முன்னிலை வகிக்கிறார். ஒடிசாவின் நுவாபாடாவில் பாரதிய ஜனதா வேட்பாளர் ஜெய் டோலாக்கியா, பஞ்சாபின் தரன் தரன் தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் ஹர்மித் சிங் ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். ராஜஸ்தானின் அண்டா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரமோத் ஜெய், தெலங்கானாவின் ஜூப்ளி ஹில்ஸில் காங்கிரஸ் வேட்பாளர் நவீன் யாதவ் ஆகியோர் தொடர்ந்து முன்னிலை வகிக்கின்றனர். 6 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தில் நடந்த இடைத்தேர்தலில் மதியம் 2 மணி நிலவரப்படி காங்கிரஸ் 2, பாரதிய ஜனதா 1, ஆம் ஆத்மி 1, JMM 1, PDP 1 இடங்களில் முன்னிலை பெற்றன. பாரதிய ஜனதா, மிசோ தேசிய முன்னணி ஆகியவை தலா ஒரு தொகுதியில் வெற்றி வாகை சூடின.